வணக்கம், என் பேர் முருகசங்கரி. நான் ஒரு பரதநாட்டியம் கலைஞர். நான் நடன பயிற்சி துவங்கினது த லெஜெண்டரி குரு கலைமாமணி கேஜே சரசா அவங்கக்கிட்ட. ஆனால் அப்போல்லாம் அவ்வளோ சீரியஸாக இல்லை. டான்ஸ்னால் ஜஸ்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க, எனக்கு பிடிக்கும் அதனால் போகிறேன் அப்படின்னு. பட் 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் போது படிப்புக்காக எனக்கு டான்ஸை நிறுத்தினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப அதை நான் மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று இல்லைன்னா தானே அதோட அருமை நமக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு டான்ஸ் என்னோடய லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. அதை நான் கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னு ஒரு வெறி மாதிரி ஆகிப்போச்சு. படிப்பில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. என்னோடய ஃபாதர் கலைமாமணி திரு லியோ பிரபு, ஆக்டர், டைரக்டர், ரைட்டர், நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ கலைத்துறையை என்னோடய ப்ரொஃபஷனாக வச்சுக்கிறது அவர் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பட் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கும்போதே எனக்கு தெரியும் அது என்னோடய ப்ரொஃபஷனாக நான் எடுத்துக்கிட்டால் நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி என் தலையெழுத்தில் நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எழுதியிருக்கு. அரங்கேற்றம்ங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக நடந்தது. ஏன்னா பொதுவாக அரங்கேற்றம்ங்கிறது குழந்தை ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று பரதநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றோன்னே அவங்க அப்பா அம்மா பணம் செலவு பண்ணி, ஏன்னா அதுக்கு நிறையா காசு தேவை, ஸோ பணம் செலவு பண்ணி பண்ணிடுவாங்க. பட் என்னோடய அப்பா அம்மாவால் அது அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம் அப்போது. ஸோ அதனால் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு அரங்கேற்றம் பண்ணக்கூடிய வசதி எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழித்து என்னோடய இன்ஜினியரிங் முடிஞ்சோடனே நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு தென் அதுக்கப்புறம் தான் என்னோடய அரங்கேற்றம், அதாவது டெபியூ பர்ஃபார்மன்ஸ் நடந்தது. பரதநாட்டியம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மொழி தடையும் கிடையாது. ஏன்னா பரதநாட்டியமே ஒரு மொழி. இப்போ பார்த்திங்கன்னா பல நாடுகள், வெளிநாடுகள்லேருந்து நிறையா பேர் நம்மளுடைய கலை கலாச்சாரத்தில் பயங்கரமான ஈர்ப்பு கொண்டு இங்கே தங்கி இருந்து முறைப்படி அதை கற்றுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கிறவங்க இன்னும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அவேர்னஸ் அவ்வளோ இல்லை. பரதநாட்டியம் அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லாருக்குமே புரியக்கூடியது. ஏன்னா அதில் இருக்கிற பாடி லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ்னு சொன்னேன். ஸோ அது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்மளோட பாடி யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற பாடி லாங்குவேஜ் நம்ம கலாச்சாரத்தோடது. ஸோ எனக்கு அது புரியாது, எனக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறது ஒரு தடவை மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு. ஏன்னா இட்ஸ் லைக் மைம். ஆனால் நம்ம போய் அதை பார்த்தோன்னா அது ஒரு 2 ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அது இட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி பியூட்டிஃபுல். ஒரு டான்ஸ் டீச்சராக இருக்கிறதுக்கு இசை பயிற்சி அப்புறம் நட்டுவாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பாரம்பரியத்தில் பரதநாட்டியத்தோட பேக் போன் கர்நாடக சங்கீதம் தான். ஹிந்துஸ்தானி சங்கீதம் ஓகே சம்டைம்ஸ் யூஸ் ஆகும் அந்த ராகாஸ்லாம். பட் 99.99% மியூசிக் நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற மியூசிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமில் பெஸ்ட் டான்ஸர் அவார்ட் கிடச்சிருக்கு. இப்போது ஏதாவது ஒரு 2 முக்கியமான அவார்ட் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இதெல்லாம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்றது.
எல்லா பெண்களுக்கும் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, உங்களால் இவ்வளோ தான் முடியும், உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், நீங்கள் இதை மட்டும்தான் செய்யலாம், நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாரை சொன்னாலும் அதை நம்பாதீங்க. உங்களால் இதுக்கு மேலே முடியும். உங்களோட பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வேறு யாரும் டிசைட் பண்ணுறது கிடையாது, நீங்களே டிசைட் பண்ணுறது. எப்படி நீங்கள் வந்து வளர்த்திக்கலாம், இன்னும் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைங்க. உங்களால் எல்லாமே முடியும். பி பாசிட்டிவ் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இந்த இன்டர்வியூ மூலமாக உங்கள் எல்லார்கிட்டேயும் என்னோடய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரதநாட்டியத்தை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்சது என்ன செய்கிறதா இருந்தாலும் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஸோ தேங்க்யூ தினமலர்.com.